வணக்கம் மக்களே. இந்த காட்சி உங்களுக்கு தெரிந்தது தானே? பள்ளிக்கு ஆஃபீஸுக்கு பழம் வெட்டி எடுத்து போக முடிவு செய்கிறோம். ஆனால் சாப்பிடும் நேரத்தில் பழங்கள் கருப்பாகி பழுப்பாகி சுவையும் கெட்டு போகிறது. மனதில் ஒரு ஏமாற்றம். இந்த பிரவுனிங் எதனால் நடக்கிறது மற்றும் இதை எளிதாக எப்படி தடுப்பது? இன்று நான் சொல்லப்போகும் எளிய வீட்டு முறைகளை பயன்படுத்தினால் உங்கள் வெட்டிய பழங்கள் நீண்ட நேரம் புதிது போல பச்சையாகவே இருக்கும். முதலில் இந்த பழுப்பு நிறம் வருதல் எதனால் நடக்கிறது என்று புரிந்து கொள்வோம். இது ஒரு இயற்கையான வேதியியல் வினை. நாம் பழத்தை வெட்டும்போது அதன் உள்ளே இருக்கும் என்சைம்கள் காற்றில் உள்ள ஆக்சிஜனை சந்திக்கின்றன. இந்த சந்திப்பின் விளைவுதான் பழத்தின் நிறம் மாறி பழுப்பாகிறது. இதற்கு என்சைமாடிக் பிரவுனிங் என்று பெயர். அதாவது ஆக்சிஜன் மற்றும் வெட்டிய பழம் சேரும் பொழுது பழுப்பு நிறமாகிறது. நமது பணி இந்த இரண்டையும் சந்திக்க விடாமல் தடுப்பதே. முதல் மற்றும் மிக பிரபலமான முறை சிட்ரஸ் பழ ஜூஸ். எலுமிச்சை, ஆரஞ்சு, கொய்யா ஆகியவற்றில் உள்ள சிட்ரிக் ஆசிட் என்பது என்சைம்களை செயலிழக்க செய்கிறது. எப்படி செய்வது? ஒரு கப் தண்ணீரில் 1 ஸ்பூன் எலுமிச்சை சாறு கலக்கவும். வெட்டிய பல துண்டுகளை 30 வினாடிகள் இந்த கரைசலில் மூழ்க வைக்கவும். வெளியே எடுத்து குலுக்கி வைக்கவும். இது ஆப்பிள், பேரிக்காய், வாழைப்பழத்திற்கு சிறந்தது. இரண்டாவது முறை உப்பு. உப்பும் என்சைம்களை செயலிழக்க செய்யும். ஆனால் பழத்தில் உப்பு சுவை வராமல் கவனிக்க வேண்டும். எப்படி செய்வது? 4 கப் தண்ணீரில் அரை ஸ்பூன் உப்பு கலக்கவும். பல துண்டுகளை 2-3 நிமிடங்கள் மூழ்க வைக்கவும். பின்னர் ஒரு கூடுதல் படியாக சுத்தமான தண்ணீரில் கழுவி எடுக்கவும். இதனால் உப்பு சுவையும் போகும். இது ஆப்பிளுக்கு மிகவும் நல்லது. மூன்றாவது முறை இனிப்பான தீர்வு தேன். தேனில் உள்ள கூட்டு பொருட்கள் ஆக்சிஜனை தடுக்கிறது. எப்படி செய்வது? 1 கப் குடிநீரில் 1 ஸ்பூன் தேன் கலக்கவும். தேன் கரைய வெந்நீர் பயன்படுத்தலாம். பல துண்டுகளை இதில் 30 வினாடிகள் மூழ்க வைத்து எடுக்கவும். இது பழத்திற்கு ஒரு லேசான இனிப்பு சுவையும் தரும். சாலட்களுக்கு நல்லது. நான்காவது முறை மிகவும் எளிமையானது. ஆக்சிஜனை தனியே வை. நாம் பிரச்சனையின் மூலத்தை தானே தாக்குவோம், ஆக்சிஜன். எப்படி செய்வது? வெட்டிய பழங்களை ஏர்டைட் பிளாஸ்டிக் அல்லது கண்ணாடி டப்பாவில் வைக்கவும். ஒரு முழு பழத்தின் வெட்டிய பகுதியை, எடுத்துக்காட்டு பாதி ஆப்பிள், கிளிங் ரேப்பால் இறுக்கமாக மூடி வைக்கவும். காற்று பழத்தை தொடாமல் இருப்பதே ரகசியம். ஐந்தாவது முறை வினிகர். இதுவும் ஒரு அமிலம்தான். எலுமிச்சை சாறு இல்லாத போது இதை பயன்படுத்தலாம். எப்படி செய்வது? 1 கப் தண்ணீரில் அரை டீஸ்பூன் வினிகர் கலக்கவும். பழங்களை 2-3 நிமிடங்கள் மூழ்க வைத்து பின்னர் சுத்தமான தண்ணீரில் கழுவவும். குறிப்பு: மிக அதிக அளவு வினிகர் பயன்படுத்தினால் பழத்தில் வாசனை வரும். அதனால் மிக குறைந்த அளவே போதும். சில பழங்களுக்கான ஸ்பெஷல் குறிப்புகள். ஆப்பிள் மற்றும் பேரிக்காய். விதையை அகற்றி வெட்டினால் அதன் மையப்பகுதி விரைவாக பழுப்பாகும். எனவே இவற்றை சாப்பிடும் நேரத்திற்கு அருகில் வெட்டுவது நல்லது. தேவைப்பட்டால் எலுமிச்சை நீர் தெளிக்கவும். வாழைப்பழம். இதை வெட்டிய பின் காம்பின் பகுதியை கிளிங் ரேப்பால் சுற்றி மூடி வைக்கவும். இது பழுப்பு நிறம் பரவுவதை குறைக்கும். அவகேடோ. வெட்டிய பின் விதையை வைத்துவிட்டு கிளிங் ரேப்பால் இறுக்கமாக மூடவும். அல்லது வெங்காய துண்டுகள் வைத்து மூடவும். வெங்காயம் வெளியிடும் கந்தக வாயு பிரவுனிங்கை தாமதப்படுத்தும். உலர் பழங்கள், ட்ரை ஃப்ரூட்ஸ். இவற்றை ஒரு ஏர்டைட் ஜாடியில் வைத்து குளிர்சாதன பெட்டியில், ஃப்ரிட்ஜில் வைப்பது நல்லது. சரி மக்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட முக்கிய டிப்ஸ்கள். ஆக்சிஜனை தடு, ஏர்டைட் டப்பா பயன்படுத்துங்கள். அமிலத்தை பயன்படுத்து, எலுமிச்சை சாறு, தேன், வினிகர். சற்று உப்பு, ஆனால் மறுபடியும் நல்ல நீரில் கழுவி எடுக்கவும். பழத்தின் தன்மைக்கேற்ப முறையை தேர்ந்தெடுங்கள். இந்த எளிய ஹேக்குகள் உங்கள் பழ சாலட், சிற்றுண்டி பாக்ஸ் மற்றும் குழந்தைகளின் லஞ்ச் பாக்ஸுக்கு உதவியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் பழங்களை பாதுகாக்க லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. இதே போன்ற பிராக்டிக்கல் டிப்ஸ்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். கமெண்ட்ல உங்களுக்கு வேலை செய்த மற்றொரு டிப்ஸையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.